எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற நெய்பர்ஹுட் ரெசிடென்ட்ஸுக்கு கிரியேட் பண்ண வந்து ஒரு ஜோனாக வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த ஜோன் மூலிமா நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம்னா, இவங்க எல்லா ரெசிடென்ட்ஸுக்கும் நம்ம ஒரு ஹெல்த் கார்டு ஒன்று கொடுக்க போகிறோம். இந்த ஹெல்த் கார்டில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நம்ம. ப்ளஸ் இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஹெல்த் செக்அப் வந்தாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணால் ஒய்ஃபுக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ப்ளஸ் டயக்னோஸ்டிக்ஸு மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர். இப்போ ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்னா என்னென்னா வருமுன் காப்போம்னு சொல்கிறோம்ல, அதுக்காக வந்து நம்ம இனிஷியேட் பண்ணது தான் இது ப்ரோக்ராம். இப்போ வந்து அது மூலியமா வந்து டிசீஸை வந்து முன்னாடியே ஏர்லி டிடெக்ஷன் சொல்லுவாங்க, முன்னாடியே கண்டுபிடிச்சி இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ட்ரீட் பண்ணிவிட்டு ரொம்ப ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கான சர்வீசஸ் தான் வந்து ஒன்று ப்ரிவென்டபிள். ஒன்று வந்து எமர்ஜென்சி சர்வீசஸ். எமர்ஜென்சி சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் யாருக்கு எப்போ வேணால் நடக்கலாம். அப்போ வந்து கோல்டன் ஹவர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. அந்த கோல்டன் ஹவருக்குள்ள நம்ம பேஷண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா ஸ்பீடி ரிகவரி ப்ளஸ் பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு நிறைய இருக்குது. அதனால நம்ம வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் கொடுக்குறோம் நம்ம இந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு. ஸோ இது வந்து ஆம்புலன்ஸ் சர்வீசஸ். தேர்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து நம்மளை ஹை அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸுக்கெல்லாம் வந்து ரூம் ரெண்ட்டில் மற்றபடி லேபு ஃபார்மசி இது எல்லாத்தையும் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து அதை அலட்சியப்படுத்திக்கிட்டு வர்றதில்லை ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ நம்ம வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துருக்குது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா, இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் மூலிமா அட்லீஸ்ட் வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க நம்மளை. ஸோ தட் நம்ம ஈஸியாக முன்னாடியே டிடெக்ட் பண்ண முடியும் அவங்களன்றதுக்காக கிரியேட் பண்ணுறது தான் அந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குற கான்செப்ட். அதுவும் வந்து சாதா கன்சல்டேஷன் கிடையாது, இது வந்து ஸ்பெஷலிஸ்டே வந்து அவங்க வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம இது எதுக்காகனா அவங்கள ஊக்குவிக்கிறோம். எக்ஸாம்பிள் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வர்றதில்லை. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் இருக்குது, அது பரவாயில்ல நாங்கள் போய் ஃபார்மசியில் போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துறாங்க. இப்போ யாருக்கு எந்த டவுட் இருந்தாலும் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நெய்பர்ஹுட்டுக்காக பண்ணுற இது தான் நம்ம.